எப்போவுமே ஒரே ஸ்டைலில் கிரேவி ட்ரை பண்ணிவிட்டு போர் அடிக்கும்போது நம்மளுக்கு தோணும் ஏதாவது வித்தியாசமாக ட்ரை பண்ணோம் அப்படின்னு யோசிப்போம். அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா இந்த கிரேவி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கேரளாவில் ரொம்ப காமனாக கிடைக்கக்கூடிய பிரெட் ஃப்ரூட் அப்படின்ற ஒரு வெஜிடபிளில் தான் இந்த கிரேவி நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஆனால் இன்கேஸ் இது கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்துட்டு உருளைக்கிழங்கு, வாழைக்காய், சேனை, சிக்கன் இதை வச்சுட்டு கூட இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணலாம். என்னோடய அம்மா ரெசிபீஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ எனக்கு உண்மையாகவே ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. ஏன்னா இதுதான் வந்துட்டு அம்மா கடைசியாக எனக்கு வந்துட்டு ஊருக்கு போன டைமில் அங்கேருந்து வீடியோ எடுத்து அனுப்புனது. இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிரேவி செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் தேங்காய் வந்துட்டு துருகி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் வந்து தோல் உரிச்சிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஏன்னா இந்த கிரேவிக்கு நம்ம கடுகு தாளிக்க போகிறது கிடையாது. வெறும் இந்த சின்ன வெங்காயமும் கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளித்தாலே இந்த கிரேவிக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்மெல் கிடைக்கும். இன்றைக்கி கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கடைச்சக்கை வந்து எடுத்திருக்கோம். அதாவது ஒரு பிரெட் ஃப்ரூட் வந்து எடுத்திருக்கோம். இதுக்கு பதில் 2 உருளைக்கிழங்கு அந்த மாதிரி எடுத்துக்கலாம், இல்லை 2 வாழைக்காய் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அது கூட வந்துட்டு ஒரு அரை தக்காளி, ஏன்னா ரொம்ப புளிப்பாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் வந்து ஹாஃபாக கட் பண்ணி போட்டாயிடுச்சு. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. இதெல்லாம் வந்துட்டு தண்ணி, அதாவது அந்த காய் வந்து முழுகிற அளவு தண்ணி எடுத்துக்கணும். நல்லா அது சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். காய் ஒரு பக்கம் வேகும்போதே இதுக்கு தேவையான மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுதான் இந்த கிரேவிக்கு ஸ்பெஷலான ஒரு டேஸ்ட்டே கொடுக்கும். அதுக்கு ஒரு கடாயில் யூஸ்வலாக எடுத்துக்கிறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயாக இருந்தாலும் சரி, நார்மலான எண்ணெயாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தேங்காய் வதக்கும்போது அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போது நம்ம ஆட் பண்ண தேங்காய் வந்துட்டு நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அது கூட வந்துட்டு 1/4 ஸ்பூன் சோம்பு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அம்மா. ஒரு சிலவங்க சோம்பு ஆட் பண்ணி வதக்கிட்டு அப்புறமா தேங்காய் சேர்க்குறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். சோம்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போது இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்க்க போகிறோம். அதுக்கு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் வந்துட்டு டர்மரிக் பவுடர் வந்து சேர்த்துக்கிறோம். இந்த மசாலா இல்லாமல் இது கூட வந்துட்டு சிக்கன் மசாலா, கறி மசாலா, இல்லை மட்டன் மசாலா இது வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணலாம் ஃப்ளேவருக்காக. அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல, வெறும் இந்த மசாலா மட்டும் சேர்த்தாலே சூப்பரான ஒரு ஃப்ளேவர் வந்து கிடைக்கும். மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வைக்காமல் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளே இன்னொரு பக்கம் வந்து காய் நல்லா வெந்து கரெக்டான ஸ்டேஜில் வந்திருக்கு. அது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டையும் இது கூட வந்து சேர்த்துக்க போகிறோம். தேங்காய் மட்டும் நம்ம ஆல்ரெடி முன்னாடியே கிரேவி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே இந்த மசாலா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த கிரேவி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் ஃப்ளேவரும் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக இருக்கிற கிரேவியை விட உண்மையாகவே சூப்பராக இருக்கும். வெஜிடேரியன் ரெசிபியாக இருந்தால் கூட இது ஒரு நான்வெஜ் ரெசிபிக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்கும். கிரேவி நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே இதுக்கு வந்துட்டு தாளிப்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம். கடுகு எதுவுமே சேர்க்க வேண்டாம், வெறும் சின்ன வெங்காயம் மட்டும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தோம் ஆல்ரெடி. அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதுவுமே வந்து ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுதான் கரெக்டான ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் கடைசியாக இதை வந்து நம்ம கிரேவி கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிடுச்சு கிரேவியுமே. அது கூட இந்த தாளிப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போல்லாம் வந்துட்டு எந்த ஸ்டேட் ஃப்ரூட்டாக இருந்தாலும் வெஜிடபிளாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் இந்த பிரெட் ஃப்ரூட் வந்து உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா அந்த ஃப்ரூட்டை வச்சுட்டு, அதாவது அந்த வெஜிடபிள் வச்சுட்டு இந்த கிரேவி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உண்மையான அந்த ஃப்ளேவர் வந்து தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிரேவி ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்கூடையும் வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு காம்போவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.